நேற்று மதியமே இட்லி தோசைக்கு அரிசி ஊற வச்சுருந்தேங்க. நைட் 8 மணிக்கு ஆட்டி வச்சுருந்தோம். காலையில் இட்லி ஊற்றலான்ட்டு. இது வந்து வரகரிசி இட்லி தாங்க. ஃபஸ்ட்டு நார்மலான இட்லி ரைஸ் 2 டம்ளர், அது கூட 2 டம்ளர் வரகரிசிங்க. மொத்தமாக 4 டம்ளருக்கு 1 டம்ளர் வலிய வெள்ளை உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தி தான் நைட்டே ஆட்டி வச்சு காலையில் இட்லி ஊற்றணும். எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை சேர்த்துறான்ட்டு இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு தான் சேர்த்திருந்தேங்க. ஒரு தேங்காய் ஃபுல்லாத்துக்கும் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பி 3 வரமிளகாய் செவக்க வறுத்துக்கோங்க. அது கூட 2 வெங்காயம், 2 பூண்டு, உப்பு சேர்த்திட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து பொட்டுக்கடலை தேங்காய் சட்னியை விட பாசிப்பருப்பு தேங்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும் இந்த இட்லி தோசைக்கு. ஒரு டைமாக இந்த பாசிப்பருப்பு தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க. ஒயிட் ரைஸ் இட்லி மாதிரியே தான் இருக்கும். இதில் வரகரிசி சேர்த்திருக்கிறவங்கிறதே இருக்காது. மில்லட் சேர்த்தி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி திணை, வரகு, சாமை, குதிரைவாளி ரைஸில் ஒவ்வொரு டம்ளர் இன் அடிஷனாக சேர்த்திக்கோங்க. தோசையும் கிறிஸ்பியாக வரும்.